இப்போ பார்க்குற கீரை என்னன்னு தெரியுதா? புளிச்சக்கீரை செடி. இது பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு. ஒரு ஆள் ஹைட்டுக்கு மேலே போயிடுச்சு. இது இன்னும் ஒரு ஆள் வளரும். இது நாட்டு புளிச்சக்கீரைன்னு நினைக்கிறேன். அதுதான் இவ்வளோ ஹைட் ஆகுது. இது தண்ணி இல்லை அந்தளவுக்கு, அதுக்கே இவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். இது பிக்கலை, அதனால் இதெல்லாம் பழுத்துருச்சு. இது கொஞ்சம் பழுத்த இலையாகுது அடியில் இருந்து. இப்போ இந்த இலெல்லாம் பிச்சா கடையிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 2-3 இலை இருக்கிற மாதிரி மட்டும். இது 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 இந்த மாதிரி இந்த துளிரில் மேலே இருக்கிறத மட்டும் பிச்சை நல்லாயிருக்கும். பாருங்கள், இது இதை புளிச்சக்கீரை காய். இது பச்சை காய், இது காஞ்ச காய். இந்த செடிலாம் இதெல்லாம் கூட தானாகவே முளைச்சது தான், நாங்கள் போடலை. இது காஞ்சிருக்கா, இது கொஞ்சம் சொனையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே தானாக வெடித்து கொட்டிருச்சுன்னா அதுவே வளர்ந்துடும். அப்படியே அடுத்த வெள்ளாமைக்கு இது செடியாக வந்துடும். பார்த்தீங்களா? இதை புளிச்சக்கீரை விதை இந்த பச்சை காயில் பார்த்தா ஒயிட்டாக இருக்கும். இது நல்லா நார் சத்து தான் சொல்லுவாங்க. இந்த கீரையில் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி. இதோட பூ பாருங்கள், டபுள் ஷேட். உள்ளார வந்துட்டு ப்ரௌன் கலரில் ஒரு ரெட்டு, வெல்வெட் ரெட்டு, அது ஒயிட்டு மேலே. பாரு, நல்லா காட்டுவோமா? பாருங்க, இந்த கீரை இன்றைக்கி பிச்சிடணும் குழம்புக்கு.